இருக்கிற ஆவி அந்த ஜீவனை பெற வேண்டும். இந்த சரீரத்துக்கு உணவு எப்படி அவசியம், அது போல மனிதனுக்குள்ள ஆவி இருக்கிறது. அவன் மனிதன் உலகத்தில் நடமாடலாம், சரீரத்தில் வாழலாம். ஆனா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவி, இந்த ஆவியை உயிர்ப்பிக்க தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எனக்கு அன்பார்களே, இந்த ஆவி மரித்து போயிருக்கிறது. அதனால கர்த்தரை குறித்து சொல்லும் போதோ இயேசு கிறிஸ்து சொல்லும் போதோ கேட்க மனம் இல்லை. ஆனால் இந்த கேட்டு உணரும் போது இந்த ஆவி உயிர்ப்பிக்கப்படும் போது ஜீவனை அடைகிறது. எனக்கு அன்பார்களே, இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் வருவனும் பிதாவிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தார், ஜீவனை கொடுக்க வந்தார், நம்மை காப்பாற்ற வந்தார், நமக்கு உயிரை கொடுத்தார். எனக்கு அன்பார்களே, யாரும் செய்யாததை இயேசு கிறிஸ்து செஞ்சார். நமக்காக யாரும் ரத்தம் சிந்தல, ஆனா ஒருவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். அவர் பெரிய இயேசு எல்லாருக்காக ரத்தம் சிந்திருக்கிறார்.